அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்கள் பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழணும் அப்படின்னு பிரியப்படக்கூடியவங்களும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தான். பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் இவங்க விரும்பவே மாட்டாங்க. இவங்களுக்கு கற்பனை கோட்டை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த கற்பனை கோட்டை கட்டி நம்ம இதை சாதிக்கணும் அப்படின்னு சாதித்து காட்டக்கூடியவங்களும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தள்ளி போடலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பிரச்சனைகள்லாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒத்தி வைக்கவே மாட்டாங்க. வரட்டும் பார்த்துக்கலாம் உடனே அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எதிர்நீச்சல் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே நிறைய எதிர்நீச்சல் போட்டிருப்பாங்க. அதனாலேயே இந்த சமாளிக்கும் திறன் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரமாகவும் பார்க்குறதுக்கு குள்ளமாகவும் இல்லாமல் ஹைட்டாகவும் இல்லாமல் மீடியமான ஹைட்டில் இருப்பாங்க. இவங்க உடல் கட்டு நல்லா நன்கு அமைந்திருக்கும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதை பிடித்தார் போல் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க இரட்டை நாடி உடையவர்களாக இந்த ராசியில் இருக்கவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்க முகத்தில் எப்போவுமே ஒரு சிக்கனமும் கண்ணில் ஒரு அன்பும் அழகாக தெரியும். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடாக இருக்கிறதுனால இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு நுண்கலையில் அதிக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரகங்கள் அமைப்புக்கு இது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கலை உலகத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்தது அப்படின்னா இவங்கெல்லாம் கொடிகட்டி பறக்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அதே மாதிரி ராசி பெண்களுடைய உதடுகள் கொஞ்சம் வளைந்த மாதிரி ஆப்பிள் போன்ற அமைப்புடன் இருக்கும். கன்னங்களும் அகன்ற நெற்றியும் பலருக்கு அமைந்திருக்கும். அதே மாதிரி தோல்விகளை கண்டு எப்பவுமே அஞ்ச மாட்டாங்க. மன உறுதி ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கும். அப்படி தோல்வியே வந்துட்டாலும் மறுபடியும் முயற்சி செய்து அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு துடிப்பு அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்க தோல்வியை கண்டு அஞ்சக்கூடியங்களும் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்களோட நண்பங்கக்கிட்ட கூட தன்னுடைய வாழ்க்கை ரகசியங்களை மனம் விட்டு பேசுகிறதை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. முடிந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. தனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரகசியங்களை அவ்வளோ துக்கம் கஷ்டம் பிரச்சனை இருந்தாலும் வெளியில் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க. இவங்களுடைய மனசு அப்படிங்கிறது பாறாங்கல் மாதிரி தான். நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இன்னல்களையும் நிறைய எதிர்நீச்சல்களையும் சந்தித்த நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதில் அவ்வளோ வலிகளும் அவ்வளோ கஷ்டங்களும் இருக்கும். அதை வெளியில் அதிகம் காட்டிக்கவே மாட்டாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, அடுத்து வர 7 நாட்கள் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கடகராசியில் இருக்கிறார், செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிறார், புதன் சிம்ம ராசியில் இருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன, சுக்கிரன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார், கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது என கிரக நிலைகள் அடுத்த 7 நாட்களும் இருக்கு. இதனால நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க, என்னென்ன யோகங்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கலைநயமிலும் சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க. இவங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். எந்த ஒரு செயல்லையும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க. தொழிலில் அல்லது வியாபாரத்தில்
இதுநாள் வரையிலும் நிறைய தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே இனி விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய வருமானமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் யோகம் இருக்கலாம். எடுத்து வைக்க ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய உடன் பணிபுரியும் பணியாளர்கிட்ட வீண் வாக்குவாதம் இந்த டைமில் வேண்டாம். செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறார். பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்காமல் கொஞ்சம் லேசாக விட்டுருங்க. இந்த டைமில் அந்த ஒரு சாதாரண பிரச்சனையை கூட ஏன் இப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக ஆரம்பித்தா கூட அது பெரிய பிரச்சனையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பிரச்சனையை பெரிதாகாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எல்லாத்தையுமே லேசாக எடுத்துக்காங்க. அதிக டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் லேசாக விட்டுருங்க. இதனால் உடல் நலத்தில் கூட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சதுரங்க விளையாட்டை போல் சகசமாக அனைத்து காரியங்களும் ஆற்றுவீங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அளவுக்கு தீர்வு வரும். முடிந்த அளவுக்கு இந்த டைம் பொறுத்த வரைக்கும் அதிகம் கோவப்பட வேண்டாம். வீண் வாக்குவாதமும் வேண்டாம். புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சியில் சிலர் ஈடுபடுவீங்க. புதிதாக ஒரு தொழிலில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் அமையிருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தில் முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறார். நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வீங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணங்கள் மட்டுமல்லாமல் நகைகளை கூட வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த டைமை அதிக செலவு செய்வதற்கான யோகமும் இருக்குது. முடிந்த அளவுக்கு செலவுகளில் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வீங்க. அதில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ராகு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் ஆலயங்களுக்கு எங்கேயாவது சென்று வருவீங்க. அப்படி சென்று வர்றதுனால மனதில் உள்ள பாரங்களும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும். மனதுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும். கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வர இருக்கு. ரொம்ப நாளாக வெளிநாடு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கூட இந்த டைமில் அந்த வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. உங்களுடைய தொழிலுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. உங்களுடைய தொழிலில் எதிராக செயல்பட்டவங்க அனைத்து பேருமே உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. உங்களுக்கு வந்து 21, 22ஆம் தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிதாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம். புதிதாக அந்த முதலீடு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த மாதிரி கூட நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிதான விஷயங்களும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ரிஷப ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியனால் முயற்சிகள் அனைத்திலையும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அரசு வழியில் இருந்த தடைகள் கூட விலக ஆரம்பிக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் உங்களுடைய உடன் பணிபுரிபவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வரவும் சிறப்பாக இருக்குது. வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய செயலில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா, லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் யோகக்காரகன் பண வரவில் இருந்த தடைகளை விலக செய்வார். அதே மாதிரி பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். செயல்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சூரியனால் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்வீங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது.
ரிஷப ராசியில் மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாக இருப்பதனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நேற்றைய கனவு இன்று நிறைவேறும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானமும் அதிகரிக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமையில் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. அப்படி அங்கே செல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அருகில் ஏதாவது அம்மன் ஆலயங்கள் இருந்ததுன்னா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமையில், இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் சக்கரை பொங்கல் வைத்து அன்னதானம் செய்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஷபராசினா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.